டுடே நம்ம சைக்காலஜில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடிகார கணக்குகள் தான் பார்க்க போறோம். ஸோ 9 மணி 10 நிமிடங்கள் என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணத்தை காண்க. ஸோ பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய கோணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கடிகாரத்துல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஈஸியா எப்படி போடலாம் அப்படின்னா கொடுத்துருக்க மணியை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 30ஆல பெருக்கிடுங்க. அப்போ 9 × 30 அப்ப என்ன வந்துடும் 93 27 பக்கத்துல ஒரு 0 270. அடுத்து நிமிடம் கொடுத்துருக்காங்களா 10 நிமிடம். ஸோ இதை 11/2ஆல பெருக்கிடுங்க. அப்போ 2 2 10 5 11 55. மேல இருக்க நம்பரை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கீழே இருக்க நம்பர்ல இருந்தா மேல இருக்க நம்பரை கழிக்க போறோம். அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா மேல இருக்க நம்பர் பெரிய நம்பரா இருக்கு. அப்ப இதுல இருந்து இதை கழிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கம்மியா இருந்துச்சு, அதாவது 180க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் 360 கூட்டிடணும். எதனால 360 கூட்டுறோம் அப்படின்னா சோ கடிகாரம் ஒரு ஃபுல் ரவுண்ட் சுத்துறதுக்கு வட்டத்துல சுத்துறதுனால வட்டத்தின் கோணம் வந்து நம்மளுக்கு என்னது 360 டிகிரி. அதனாலதான் இந்த மதிப்பு 180 விட கம்மியா இருந்தா பிளஸ் 360 நம்ம என்ன பண்ணிடணும் கூட்டிடணும். அப்ப 360 கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது 0 6 5 11க்கு 5 0 5 அடுத்து 6 5 11க்கு 1 மிச்சம் 1. அப்ப என்ன ஒரு 3 + 1 4 415. ஸோ இப்ப 415ல இருந்து என்ன பண்ணிரு 270 கழிச்சிருங்க. அப்ப 5. ஸோ இங்க நம்ம கடன் வாங்கினா 11 3 11ல 7 போச்சுன்னா 4 3ல 2 போச்சுன்னா 1 145. ஸோ ஆன்சர் இருக்கா நம்மளுக்கு ஆப்ஷன் பி. இதுதான் நம்மளுக்கு என்னது இதனோட பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே அமையும் கோணம். இதே மாதிரியே உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. சேம் நம்மளுக்கு வந்து இது கம்மியா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ணணும் 360 கூட்டணும். இது வந்து நம்மளுக்கு 180 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வச்சு பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த கணக்கான ஆன்சரை பண்ணுங்க. தேங்க்யூ.